உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, சனி பகவானின் வக்ரம். சனி பகவானுடைய வக்ரம் ஜூலை 13ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 130 நாட்கள். மேனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரமாகி கும்பத்துக்கு வராங்க. இந்த சனி பகவானுடைய வக்ரம் அப்படின்னா என்ன? வக்ரம் என்பது பின்னோக்கி வருவது. இந்த வக்ர காலத்தில் தான் சனி பகவானுடைய பலன் கொஞ்சம் ஆக்ரோஷமா இருக்கும், கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும். அப்போ இந்த சனி பகவானின் வக்ர காலத்தில் ஒரு மனுஷன் பாத்தீங்கன்னா வக்ரமா இருக்கிறாங்க, உக்கிரமா இருக்கிறாங்க அப்படின்னா தன் இயல்பு நிலைக்கு மாறாக செயல்படுவார்கள். அப்போ இந்த சனி பகவான் ஆகப்பட்டது தன்னுடைய வக்ர காலத்தில் ஒண்ணுமில்ல, சனி பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த தனஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரமாகும் போது என்ன நடக்கணும்? கண்டிப்பாக அந்த வக்ர காலத்தில் தனக்கு பண வரவை தடை பண்ணுவார். பண வரவு ஒழுங்கா இருக்காது. தனக்கு தொழிலை பிரச்சனை கொடுப்பார். தொழில் செய்ய முடியாது, தொழில்ல லாஸ் ஆகும். இது மாதிரிதான் பண்ணுவாரு. இதே இப்ப சிம்ம ராசி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சிம்ம ராசிக்கு இப்ப அஷ்டம சனி, இல்ல ஏழரை சனி, கண்டக சனி, அர்த்தாஷ்டம் சனி இப்படி வச்சுக்கோங்களேன். இந்த சனி காலத்தில் சனி பகவான் வக்ரமானார்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த வக்ரம் ஆகும் போது நம்மளுக்கு பாசிட்டிவ் பலனை கண்டிப்பாக கொடுப்பார். அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல பலனை கொடுப்பார், ஒரு உயர்வான பலனை கொடுப்பார், நல்ல அந்தஸ்துக்கு நம்மளை கொண்டு போவார். ஊரே பார்த்து நம்மளை பெருமைப்படக்கூடிய அளவுக்கு இந்த வக்ர பலன் கண்டிப்பாக நமக்கு நல்லது செய்யும். இப்ப அந்த பலன் மேச ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். எல்லாரும் பாருங்க. நீங்க நிறைய பேர் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாக்குறீங்க, ரொம்ப நன்றி. இப்ப மேச ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். அப்போ விரைய சனி தானே, ரைட். அந்த சனி பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துக்குரிய கிரகம், 10ஆம் இடத்துக்குரிய கிரகம். 10 11 என்ன? 10 தொழில், 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். இந்த 10 11 உரிய கிரகமாகப்பட்டது சனி பகவான் 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க இயலாது. 3 6 8 12 ஒரு கிரகம் மறைந்தால் கண்டிப்பாக நல்ல பலன் நமக்கு கிடைக்காது. அப்ப இப்ப சனி பகவான் மேசராசிக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறார். அப்ப அந்த மறைஞ்சு கிடக்கிறதுனாலதான் இன்னைக்கு தொழில் முடக்கம், நம்ம பேசக்கூடிய பேச்சில் சிக்கல், நமக்கு இங்க ஃபாரின் போகணும்னாலும் தடுங்கல், நமக்கு முன்னேற்றமே தடுங்கல். அப்படி குழப்பத்தில் இருக்கிறோம், மண்டை பிச்சுட்டு இருக்கிறோம், எந்த முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த 10 11ஆம் இடத்துக்குரிய கிரகம் சனி பகவான் வக்ரமாகிறார். மீனத்திலிருந்து வக்ரமாகி கும்பத்துக்கு வரார், 11ஆம் இடத்துக்கு, லாபஸ்தானத்துக்கு. 10ஆம் இடத்து அதிபதியும் 11ஆம் இடத்து அதிபதியான சனி பகவான் வக்ரமாகி 11ஆம் இடத்துக்கு வர்றார். அப்போ அங்க வக்ர கதியில் இருக்கிறார். அப்ப அந்த வக்ர கதியில அந்த சனி பகவான் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவ் பலனை தான் கொடுப்பார். அப்ப நீங்க இது நாள் வரைக்கும்
நீங்கள் அனுபவித்து வந்த கஷ்டங்கள், குருவுடைய வீட்டில் சனி இருந்தாரு, பெருசா பிரச்சனை வராது. இருந்தாலும் நீங்க கஷ்டத்தை தான் அனுபவிச்சீங்க, நஷ்டத்தை அனுபவிச்சீங்க, சொந்த பந்தத்தால பிரச்சனையை அனுபவிச்சீங்க. நல்லது கண்டிப்பா நடக்கல, துரோகம் நடந்துச்சு, சதி நடந்துச்சு. மீனராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அப்படி இருந்தும் அவங்களால மேடேற முடியல. இப்போ இதே கும்ப ராசிக்கு இப்ப வந்திருக்கிறார் அப்படின்னா, அந்த சனி பகவான் கும்ப ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இப்ப இந்த மேச ராசிக்கு இருக்கக்கூடிய சனி விலகி அந்த சனி பகவான் 11ஆம் இடத்துல வந்ததுனால மேச ராசிக்காரங்களுக்கு இப்ப ஜாக்பாட். நான் சொன்னது புரிஞ்சுதுங்களா? மேச ராசிக்காரர்களே, நீங்கள் மீண்டும் சதமடிக்கக்கூடிய டைம் வந்தாச்சு. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்த சில நல்ல விஷயங்கள் இப்ப செய்ய போறீங்க. ஃபாரின் போகணுமா? போகலாம். நல்ல வேலை எதிர்பார்க்கிறீங்களா? முயற்சி பண்றீங்களா? தாராளமாக செய்யலாம். உங்களுடைய கடன் பிரச்சனைகளை கண்டிப்பாக நீங்க தீர்த்து கொள்ளலாம். உங்களுக்கு இந்த பீரியட்ல சுபகாரியங்கள் நடக்கும். மேசராசிக்காரங்களே, இது உண்மை, கண்டிப்பாக நடக்கும். இல்லைன்னா இதை வீடு கட்டுவீங்க, இல்லைன்னா வீடு வாங்குவீங்க, ஏதாவது சொத்து வாங்குவீங்க. இப்போ ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னா கண்டிப்பா கல்யாணம் ஆகும். ஒரு ஆணுக்கு கல்யாணம் ஆகலைன்னா கண்டிப்பா கல்யாணம் ஆகும். காதலர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கண்டிப்பாக நடக்கும். இந்த மாதிரியான நல்ல வாய்ப்புகள் மேசராசிக்காரராகிய உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். இதுல பர்டிகுலரா பெண்களுக்கு சந்தோஷம், நல்ல அவங்க செய்யக்கூடிய தொழிலையோ பிசினஸ்லயோ நல்ல முன்னேற்றம், குடும்பத்தை அவங்களே எடுத்து நடத்தக்கூடிய அளவுக்கு பொறுப்பு. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா கணவரை இழந்திருப்பாங்க, கணவரை பிரிஞ்சிருப்பாங்க. மறுமணம் செஞ்சுக்கலாமான்னா தாராளமாக செஞ்சுக்கலாம். அப்போ வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டு எந்த ஒரு திருப்தியுமே இல்லாம இருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த பீரியட்ல இந்த சனி பகவான் வக்ரகதியினால நல்ல பொசிஷனுக்கு வந்துருவீங்க. நான் சொல்றது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா மேசராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்க சொந்த பந்தங்களுக்கு முன்னாண்ட, உங்களை யார் யார் இகழ்ந்து பேசினாங்களோ அவங்களுக்கு முன்னாண்ட நீங்கள் வைராக்கியமாக வாழ்ந்து காட்டக்கூடிய நேரகாலங்கள் வந்தாச்சு. அது எப்பேற்பட்ட பிசினஸா இருந்தாலும், எத்தனை கோடி நீங்க லாஸ் பண்ணி இருந்தாலும் அது எல்லாத்தையுமே திரும்ப அடையக்கூடிய நேரம் இந்த நேரம். நல்லா இருப்பீங்க மேசராசிக்காரங்களே. இந்த நேரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா திருச்செந்தூர் முருகன். அந்த திருச்செந்தூர் முருகரை கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை நாள் வழிபட்டு வாங்க. அப்படி திருச்செந்தூர் போக முடியாதவர்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய முருக பகவானை செவ்வாய்க்கிழமை நாள் வழிபடுங்க. கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. அது போக நேயர்களே, இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கிறீங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்க. அது போக நிறைய ஜாதகத்தை அனுப்புறீங்க. உங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய லக்னம், உங்களுடைய ராசி, உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் இது என்ன ஏதுங்கிறத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம். சனி எங்க இருக்கிறாரு, அந்த சனியுடைய பலன் கிடைக்குமா கிடைக்காதா, நம்ம இத்தனை வருஷம் கஷ்டப்பட்ட இனிமேலாவது நல்லா இருப்போமா இருக்க மாட்டோமா, அது தெரிஞ்சுக்கோன்னா உங்களுடைய ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க. நல்ல விஷயம். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.